வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் திருச்சி பகுதியின் முக்கியமான கோரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு ரயில் தான். திருச்சியிலிருந்து திருச்செந்தூருக்கு ஒரு முன்பதிவு செய்யப்படாத ரயில் வேண்டும் அப்படிங்கிறது தான். திருச்சியிலிருந்து திருச்செந்தூருக்கு ட்ரெயின் இருக்குல்ல அப்படின்னு கேட்கலாம். திருச்சியிலிருந்து திருச்செந்தூருக்கு ட்ரெயின் இருக்குது. தினமுமே நைட்டு 11 மணிக்கு இருக்குது. சென்னையிலிருந்து வரக்கூடிய ட்ரெயின் மயிலாடுதுறை தஞ்சாவூர் வழியாக இயங்கக்கூடிய ரயில். அந்த ரயில் அங்கே இருந்து நைட்டு 11 மணிக்கு கிளம்பி திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி வழியாக திருச்செந்தூருக்கு போகுது. ஆனால் அந்த ட்ரெயினை பற்றி எல்லாருக்குமே தெரியும். சென்னையிலிருந்து வரும்போதே கூட்டம் அலைமோதும். அதில் டிக்கெட் கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது அன்ரிசர்வ்டு சொல்லவே வேணாம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு ரயில் இயக்கப்பட வேண்டும். திருச்சியில் இருந்து தினமுமே காலையில் கிளம்பி திருச்செந்தூர் நோக்கி செல்ல வேண்டும். ஆனால் அவங்க கேட்கக்கூடிய ரோட்டு திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை, காரைக்குடி, மானாமதுரை, அருப்புக்கோட்டை, விருதுநகர், திருநெல்வேலி, திருச்செந்தூர் இந்த வழித்தடத்தில் இயக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை. இது நியாயமான கோரிக்கையும் கூட. ஏன்னா இப்போ இந்த ரயில் இயக்கப்படும் பட்சத்தில் புதுக்கோட்டை, காரைக்குடி, மானாமதுரை, அருப்புக்கோட்டை இந்த பகுதிகளிலிருந்து நேரடியாக திருச்செந்தூருக்கு செல்ல முடியும். இப்போ காரைக்குடியில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் திருச்செந்தூர் போகணும் அப்படின்னா ஒன்று பேருந்தை நாட வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா அவர் விருதுநகருக்கோ மதுரைக்கோ போனால் மட்டும், அப்படி இல்லை அப்படின்னா அவர் திருநெல்வேலிக்கு போனால் மட்டும்தான் திருச்செந்தூருக்கு போக முடியும். தினமுமே இந்த பகல் நேர ரயில் காலையில் திருச்சியிலிருந்து கிளம்பி திருச்செந்தூர் போயிட்டு ரிட்டன் மாலை திருச்செந்தூர்லேருந்து கிளம்பி இதே புதுக்கோட்டை, காரைக்குடி வழியாக இயங்குச்சு அப்படின்னா உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்கும். ரயில்வே நிர்வாகம் இந்த மாதிரி வித்தியாசமாக யோசித்து வித்தியாசமான கோரிக்கைகளை நிறைவேற்றினாங்க அப்படின்னா ரயில்வேவுக்கு நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் காரைக்குடிக்கும் புதுக்கோட்டைக்கும் ஒரு முதல் முறையாக திருச்செந்தூருக்கு கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். எது எப்படியோ ரயில்வே நிர்வாகத்தின் கையில் தான் அது இருக்கிறது. அது நடக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில்.